இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன் தான் மகேந்திர சிங் தோனிக்கு கடைசி ஐபிஎல் சீசனா? யாருங்க சொன்னது? அவர்லாம் டீசல் இன்ஜின் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி ஏபி வில்லியர்ஸ் பயங்கரமா பேசியிருக்காரு மகேந்திர சிங் தோனியை பத்தியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பத்தியும். ஓகே, என்ன நடந்திருக்கு, மிஸ்டர் 360 ஏபி வில்லியர்ஸ் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஐபிஎல் தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 8 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. தமிழகத்தோட தலைநகரமான சென்னையில தான் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரோட முதல் போட்டி நடக்க போகுது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் முதல் போட்டியில மோதி இருக்காங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் விளையாடாம ஐபிஎல் தொடர்ல மட்டும் தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கே கேப்டனான மகேந்திர சிங் தோனி. இந்த சீசனோட ஐபிஎல் தொடர்ல இருந்துமே ஓய்வு அறிவிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா 41 வயதை கடந்திருக்காரு மகேந்திர சிங் தோனி. கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்லயே பார்த்திருப்போம், முழங்கால் வலியோட தான் மகேந்திர சிங் தோனி தொடர்ந்து விளையாண்டாரு. பெரிய அளவுல பேட்டிங்கும் செய்யல. ஆல்ரெடி 5 முறை சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி கொடுத்திருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக. சோ சென்னையிலேயே ஓய்வு அறிவிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இந்த நிலையில தான் 2024 ஐபிஎல் தொடரோட மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெறுவாரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்கா ஜாம்பவான் கிரிக்கெட்டரான ஏபி வில்லியர்ஸ் சிறப்பா பேசியிருக்காரு. மகேந்திர சிங் தோனிக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு. அத்தோட மட்டும் இல்ல, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6வது முறையா டிராஃபி வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இத பத்தி ஏபி வில்லியர்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மகத்தான கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. இந்த சீசனோட எம்எஸ் தோனி ஓய்வு அறிவிப்பாரு அப்படின்ற மாதிரி வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் இருக்காது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். அவர் திரும்பவும் விளையாடுவாரு. இந்த வருடத்தோட அவர் முடிப்பாரா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு டீசல் இன்ஜின் மாதிரி தொடர்ந்து ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. தொடர்ந்து ஓடக்கூடிய மகேந்திர சிங் தோனி மகத்தான சிறப்பான கேப்டனா இருந்துகிட்டு இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில கூலா கேப்டன் மகேந்திர சிங் தோனி இருக்கிறதுனாலையும் ஸ்டீஃபன் பிளமிங் மாதிரியான அமைதியான பயிற்சியாளராக செயல்படும் போது ஜடேஜா மாதிரியான சீனியர் பிளேயர்ஸும் இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ்ல முக்கிய அங்கமா இருக்கு. ஐபிஎல் தொடர்லயே அச்சுறுத்தக்கூடிய ஒரு அணியா சிஎஸ்கே இருக்காங்க. அவங்களை எதிர்த்து ஆடி வின் பண்றதுலாம் எளிதான விஷயமே இல்ல. கடந்த முறை ஐபிஎல் தொடர்ல சாம்பியன் பட்டம் வின் பண்ணதுனால இந்த முறையும் சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கறத விரும்புவாங்க. இந்த காரணத்தினால மகேந்திர சிங் தோனியும் சிஎஸ்கே பிளேயர்ஸும் பிரஷர் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதனால அடுத்தடுத்த கோப்பைகளை அவங்க வின் பண்ணுவாங்களா அப்படின்னு என்னை கேட்டாங்கன்னா நிச்சயமா அதற்கான திறமை அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஏபி வில்லியர்ஸ் சிறப்பா பேசியிருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி திரும்பவும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த முறையும் சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்குவாங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை